வணக்கம் அண்ட் வாங்க பழகலாம் சீசன் 2. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2017ஆம் ஆண்டில் முதல் எபிசோடில் நாங்கள் இணைஞ்சிருக்கோம். ஸோ வாங்க பழகலாம் சீசன் 2க்கு வந்து சப்போர்ட் பண்ண அத்தனை ரசிகர்களுக்கும் வந்து எங்களுடைய மனப்பூர்வமான சந்தோஷத்தை நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த வாங்க பழகலாம் சீசன் 2 2017 முதல் எபிசோடில் வந்து நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு கருங்குரங்கு வந்து என் பக்கத்தில் நின்றுட்டுருக்கும். ஸோ அந்த கருங்குரங்கு வந்து அப்படியே எங்கேயோ போயிருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் அது வந்துடும், அப்படியே நாங்கள் தேடி எடுத்து கூட்டிகிட்டு வந்துடுவோம். ஆனால் இன்றைக்கி தான் எனக்கு ரொம்ப நிம்மதியான ஒரு சந்தோஷமான நாள் அப்படின்னு நினைக்கிறேன். தனியாக இன்றைக்கி நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ண போகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எங்களோட வாங்க பழகலாம் காம்படிட்டர்ஸ் எல்லாமே வந்து ரெடியாக இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி முதல் எபிசோட் ஸோ ரொம்ப உற்சாகமாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எங்களுடைய எபிசோடில் வந்து நிறைய மாற்றம் இருக்குதுன்னு சொன்னேன். முதல் மாற்றம், அது ஒரு மிகப்பெரிய மாற்றம், உலக அளவில் ஒரு நடைபெற்ற ஒரு மாற்றம்னா எங்களுடைய யஷோ இன்றைக்கி வராதது. ஸோ அந்த மாற்றத்தோடையே இன்றைக்கும் 2 ஜட்ஜஸ் வந்திருக்காங்க. ஸோ அந்த ஜட்ஜஸில் தான் ஒரு மாற்றம் நடந்திருக்கு. இன்றைக்கு எங்களுடைய பழைய ஜட்ஜுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த எபிசோடுக்கு வந்து புதுசாக வர போகிறாங்க எங்களுடைய நிலாப்பிரியன் சார், அது மட்டும் இல்லாமல் கலைச்செல்வன் சார், 2 பேரையும் வந்து அன்போடு வரவேற்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நீண்ட நாளைக்கு அப்புறம் வந்து எங்களுடைய வாங்க பழகலாம் சீசன் 2ல் வந்து நாங்கள் உங்கள் 2 பேரையும் சந்திக்கிறோம். ஸோ வணக்கம் நிலாப்பிரியன் சார் அண்ட் கலைச்செல்வன் சார். என்ன எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, ஒரு 2 அழகான பசங்களை கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் ஆடுன்னு சொல்லியிருந்தா நல்ல சந்தோஷமாக ஆடிருப்பேன். நம்ம கலைச்செல்வன் சார் பார்த்தீங்கன்னா அப்படியே சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து அந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஆடினாரு. இவர் என்னடான்னா வாடி ஏக்கப்பா கிழங்கு அந்த பாட்டு, அந்த ஊழலாம் அப்படிங்கிற பாட்டு வந்து ரொம்ப சந்தோஷமா வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடணும். அது ஏன் தெரியுமா, எனக்கு நானும் பார்த்தேன்னா இதை விட ஒரு நல்ல பொண்ணாக இருந்தா, ஏற்கனவே சொன்னீங்களே கருங்குரங்கு வரலன்னு, அப்புறம் இது வேற ஏதோ வந்திருக்கேன்னு நினைக்க தான் எனக்கு ஆட்டமே வரல. ரெண்டு விஷயம். ஏன்னா பழைய பாட்டை தான் இப்போ எல்லாம் டான்ஸை மாற்றிருக்காங்க. ஊழலாக்கு முதல்ல மாற்றுவாங்க, இப்போ அதே மாதிரி நாங்களும் டான்ஸை மாற்றிட்டோம். சரி, ஓகே. அதாவது ஃபியூஷன் ஒன்று கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ டான்ஸ்லேயே ஃபியூஷனை கொண்டு வந்தவங்க நீங்கள் உங்களோட சீட்ஸுக்கு போயிட்டீங்கன்னா எங்களுடைய காம்படிஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ. எங்களுடைய ஜட்ஜஸும் அவங்களுடைய சீட்ஸில் போய்ட்டு அமர்ந்தாச்சு. ஸோ 2017ஆம் ஆண்டின் முதல் எபிசோடு கலக்கிறதுக்கு முதல் பர்ஃபார்மராக வர்றதுக்கு காத்துட்ருக்காரு எங்களுடைய என்ன ஆதி காசிமேட் ஆதியா. சரி, ஓகே. இதெல்லாம் தாங்க முடியலப்பா. சரி, ஓகே. எங்களுடைய காசிமேட்டு ஆதியை வந்து வெல்கம் பண்ணிடலாம். ஸோ அவர் இன்றைக்கி வந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு அரசியல்வாதி மாதிரியே வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக விஜயகாந்த் தான். வர எந்த டிவி கேமரா இது? அந்த டிவி வசந்தன் டிவியா? அப்படின்னா பிரச்சனை இல்லை. நிலாப்பிரியன் சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கத்தை புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கும் வணக்கம். நல்லா அப்படி ஆயிட்டு ஏதோ சும்மா போங்க சார். நீங்கள் சின்ன நல்லா காய்ச்சிருப்பீங்க. இப்போ அப்படி இருக்கா? அப்படிதான். எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்து இந்த ஒரு நிமிஷம் கண்ணாடியா, எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்து அரசியலில் தோத்தது உண்மைதான். நான் திருப்பி அரசியலில் நிற்பேன். எந்த பிரச்சனை, யாரோ இது என்னை மீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயலுக வந்திருக்கிறாங்க. வாங்க சார், வாங்க. இந்த ப்ரொடியூசர் தம்பி, இந்த பொண்ணை முதல்ல மாற்றணும். அப்போ என்ன செய்யலாம் சொல்லிக்கிட்டு அந்த தெரியுதுல்ல, எல்லாம் மாற்றணும். இந்த காஞ்ச போவிடுமா, அதாவது வந்துக்கிற வாங்க. இந்த தம்பி நம்ம ப்ரொடியூசர் தம்பி புது செட்டு எல்லாம் போட்டிருக்க, எஞ்செல்லாம் துப்பக்கூடாது தெரியுமில்ல. சனி சகட
சனியன் பேச மாட்டேன், சகுட பேசுள்ள. அப்போ போய் யார் பேசுறது? திருநெல்வேலியிலிருந்து அல்வா கொடுத்த நாலு என்ன திருநெல்வேலியோட பொண்டாட்டியோட பப்பாட்டியோட அல்வா கொடுக்க. இந்த தோகி அடிச்சிடும் பாது தெரியுமில்ல. அரசியல் எல்லாம் நமக்கு வேணாம், நீ எங்கூட வந்துரு. இந்த பிரச்சனையும் இல்லை. நான் தனியாக கட்சி தொடங்க போகிறேன். அடுத்து யார் வந்திருக்கிற? வாங்க சார் வாங்க. அண்ணா நான் தான் தலை. இங்கே விளக்கு போகுதுப்பா பெரிய கோலை. மீட் பண்ணலாமா? என்ன இது ஆம்பளை மீட் பண்ணுறது? இந்த தப்பா இருந்து தெரியுமில்ல. தம்பி மயில் வாகனம் கதவை கொஞ்சம் இழுத்து சாத்திட. என்னது மீட் பண்ணலான்னு சொல்கிற, அப்புறம் கதவை இழுத்து சாத்தி சொல்கிறது. இந்த தப்பாயிரும் தெரிக்க விடலாமா? என்ன சொல்லிக்கிட்டே இருக்கிறான் கேட்கல. அறிவு கட்டாங்களா? என்னது என்ன நடக்குது? அண்ணா எல்லாமே இனிமே நல்லா தான் நடக்கும். பட்டாசு இனிமே கொளுத்தாம வெடிக்கும். இப்படி பேசிக்கொண்டு இருந்தா என் வீட்டு நான் தான் ஒன்றா கடிக்கும். தள்ளி போட்டேன். அண்ணே 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 காசுக்காக எதையும் பண்ணுவேன். எங்க டான்ஸ் ஆடுங்க பாப்போம், எங்க டான்ஸ் ஆடுங்க பாப்போம். வாங்க வேணாம் அண்ணே வேணாம். அதைத்தான் நான் சொல்லுவேன். வேணாம், எங்களுக்கு எது வருதோ அதைத்தான் நாங்கள் பண்ணணும். எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து யார் வந்திருக்கிற? வாங்க சார் வாங்க. அண்ணா வணக்கம். நான் தான் இளைய தளபதி பிச்சாய். ஆமாம், இந்த பழைய தலைவலி. வா, இந்த பிரச்சனை வா. அண்ணா நீ அடிச்சா அடி, நான் அடிச்சா இடி. நீ முதல்ல ஒழுங்கா அடி, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அண்ணா நீ புலப்புக்கு ரவுடி, நான் பிறந்திருந்த ரவுடி. இங்கெல்லாம் விடக்கூட அப்பாவுடி தெரியுமில்ல. அண்ணா நீ அடிச்சா பீஸு, நான் அடிச்சா மாசு. இந்த லூசு என்னது சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ணா எனக்கு உனக்கு ஒரு சின்ன டிஃப்ரெண்ட். என்ன டிஃப்ரெண்ட்டு? நான் தெரியால ஃபேமஸ், நீ வெறியால ஃபேமஸ். இப்போ அடிக்கிற அடியில் சொரியால ஃபேமஸ். பிரச்சனை இல்லையா? என்ன இது எல்லாரும் என்ன கன்ஃபியூஸ் ஆகி கொண்டு இருக்கிறாங்களே. அண்ணா நான் தான் பைரவா, நீ பைரவா இல்லாட்டி இந்த பிரச்சனையும் இல்லை. அண்ணா தெரிஞ்ச ரவுடியை விட தெரியாத ரவுடி தான் அள்ளு அதிகமாக இருக்கும். தெரிஞ்ச மரத்தை விட தெரியாத மரத்தை தான் கல் அதிகமாக இருக்கும் தெரியுமில்ல. யாரும் எது வெஞ்சல். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு கட்ட பழக்கம் கொண்டு என்னட்ட இருக்கு. அதெல்லாம் என்னட்ட இல்லை. இல்லம்மா அதான் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். என்ன இது? அண்ணா உங்கள் கூட எங்கள் அப்பா பேசணுமா? யார் தம்பி? சந்திரசேகர். அங்கே கூப்பிடுங்க பாப்போம். வீரமுள்ள தமிழண்டா, என்னத்துக்குடா என்ன கூப்பிட்டீங்க? சந்திரசேகர் பெத்தெடுத்தானே பிள்ளை, அது ஜெயித்தான விட பயங்கர தொல்லை. அவரை போக சொல்லுங்க. அடுத்து யாரு வந்திருக்கிற? வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நல்லவங்களை ஆண்டவே சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவே நிறைய கொடுப்பான். தமிழ் பதங்களில் இங்கே மருந்து வச்சுக்கிட்டு மீசையை முறிக்கிட்டு லுங்கி எழுத்து கட்டிக்கிட்டு நம்பி அதே கபால் அப்படி சொன்னோம். அந்த குனிஞ்சு நின்று சொல்லுங்க ஏஜமா அப்படி நிற்பான். அந்த மாதிரி கபால் நிச்சிங்களா? கபால் இந்த தம்பி இந்த மாதிரி டைலாக் எங்கிட்ட இருக்கு நிறைய தெரியும். இல்லை புயல் அடித்து பிழைச்சவனை கூடி பார்த்துருக்குற, இந்த பூவதி அடித்து பிழைச்சவனை பார்த்துருக்கிறியா தம்பி? இதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி டைலாக் எங்கிட்ட இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நான் நிலாப்பிரியன் சார், நான் அரசியலில் நிற்பேன். நீங்கள் ஓட் போடணும். அம்மா சின்ன முந்தி தான் அம்மா பற்றி இப்போ பேச முடியாது. போட்டாங்க சின்னம்மா பெரியம்மா சித்தியெல்லாம் வந்திருக்கிறாங்க. இந்த பிரச்சனை இல்லை. எல்லாரும் எனக்கு ஓட் போடணும். நீங்களும் மறக்காம போடணும். நான் போச்சோம் இப்படிதான் சொல்லிங்க. அங்கே போடுறோம் எல்லாம் போட்டு வரேன். நன்றி. வணக்கம் மக்களே, வணக்கம். நீங்க ஆதியா இல்லைன்னா இல்லை கேப்டன் விஜயகாந்தான்னு கேட்க வந்து என்ன வெள்ளையும் சொல்லியுமா எல்லாம் வந்திருக்கீங்க. விஜயகாந்த் வாய்ஸில் பேசியிருக்கீங்க. ஷூட்டிங் நேரத்தை தொடங்கிருக்கலாம் சார். மேக்கப் தான் லேட் ஆகிட்டு. இல்லை மேக்கப் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. எப்படியா ஜனங்களுக்கு தெரியும் நாங்கெல்லாம் மேக்கப் இல்லாமல் வந்தாலே கேவலமாக தான் இருக்கும்னு. சரி தம்பி, எப்படி பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னு கேட்கலாமா? கேளுங்க அக்கா. நிலாப்பிரியன் சார் சொல்லுங்கள். விஜயகாந்த் இப்போது அரசியலில் பேசுகிற அதே வாய்ஸ் வந்துச்சு.
இடைக்கிட கொஞ்சம் வேறு வாய்ஸ் ஒன்று உள்ளே வந்துச்சு. சகட சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை விட நல்லா நான் எதிர்பார்க்குறேன் திரும்ப. கலைச்செல்வன் சார் சொல்லுங்க. அந்த கேப்டன் வந்து அம்மா இருக்கிற போதே அம்மா விட்டுட்டு போயிட்டார். இப்போ நம்ம ஆதித்தனை பார்த்த உடனே சின்னம்மா இவரை கூட்டிகிட்டு போக போகிறாங்களோ, நமக்கு நஷ்டமாயிருமோன்னு ஒரு டவுட், அவ்வளோதான். ஏன் சார் உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி பேசுனீங்கன்னா அட இந்த கேப்டன் நம்மகிட்ட இருந்தால் நல்லோம் அப்படின்னு நினச்சிருவாங்க. சரி தம்பி, எங்கே தம்பி போகிறீங்க? அடுத்த அக்கா ஒரு வழக்கத்தை சொல்லிட்டு போகிறதில்ல நினச்சிட்டார் போல இருக்கு. சார் இந்த இவங்க எல்லாம் எலெக்ஷனில் இருந்தால் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. பண்ணிடலாம். எலெக்ஷன் தான் நல்லா தான் இருக்கும். ஆதியினுடைய பர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து அடுத்ததாக வந்து எங்களுடைய நிகழ்ச்சியில் வந்து கலக்கிறதுக்கு காத்துட்ருக்காங்க எங்களுடைய பூராயம் டீம். ஸோ அவ்வளோ மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. மீதி எல்லாமே வந்து அவங்கள பற்றி பப்ளிசிட்டி பண்ணிப்பானுங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. வந்து பர்ஃபார்மன்ஸை பண்ணுங்க ராசா. லெட்ஸ் வெல்கம் தம்.
எல்லாம் ஓடிட்டோம். இல்லை வளமையாக யஷோ இருந்தா நான் அந்த பக்கம் இருப்பேன், இந்த பக்கம் யஷோ இருப்பான். இப்போ நான் இதில் எங்கே நிற்கிறதுன்னு தான் தெரியல. சரி, ஓகே, சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். ஜட்ஜஸ்ட்டை கேட்கலாம். ஜட்ஜஸ் சொல்லுங்கள். வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும். அதாவது இது பழமொழியில் கமல் படம் நம்ம வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல சிரிப்பார் நம்ம டாக்டர் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல போய். அந்த காமெடி தான் நீங்கள் இங்கே தூக்கியிருக்கீங்க. இந்த காமெடியில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் அதை பார்த்துட்டு சிரிக்கும்போது உள்ளே ஒன்று இருக்குது என்னன்னு தெரியாமலே சிரிச்சிட்டு எல்லாருக்கும் ஒரு இது வச்சுருந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த சிரிப்பில் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி சிரிச்சிருந்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும். Oh,
இதுதான் சிரிப்பான். எனக்கு இப்போ சிரிப்பு வந்துடுது. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, கலைவாணர் NSKM வந்து இந்த சிரிப்பை வச்சே பெரிய ஜோக் பண்ணியிருக்காங்க. நவரசத்தை சிரிப்பில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க பண்ணின சிரிப்பு இருக்குதே, அதை எந்த ரசத்தில் சேர்க்கறதுன்னு தான் எனக்கு இன்னும் நினச்சி பார்க்குற முடியுதில்லை. ஆகவே பரவாயில்ல, நல்லா பண்ணாங்க, நல்லா இருக்கு. Subject நம்ம super. நிலாப்பிரியன் சார் சொன்ன மாதிரி சில குறைகள் இருந்தாலும் ஒரு புதிய ஒரு கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணீங்க. சூப்பர் சூப்பர். பூராயம் டீம் தொடர்ந்து அடுத்ததான் எங்களுடைய நிகழ்ச்சியில் கலக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க எங்களுடைய மருதமுனை டீம். ஸோ அவங்களோட இன்னும் 2 பேர் சேர்ந்துருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆதில் அண்ட் எங்களுடைய எட்வர்ட். ஸோ எட்வர்ட் வந்தாலே ஏதாவது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஏதாவது ஒரு கான்செப்ட் இருக்கும். சொல்லிட்டேன்னா கான்செப்டை கண்டுபிடிச்சேன்னா வாங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுங்க. மதுர மாமர கிளையிலே பச்சை கிளி ஒண்ணு கேட்டது கேள்வி என்ன, என் கண்ணு ரொம்ப அழகா, என் வெக்க ரொம்ப அழகா. சித்துக்கூதிவே முத்தங்கோதுக்க தேந்திட தந்தே அப்பா என்ன கொழும்பு போட்டு போய் சொல்லியிருக்கா. கொழும்புக்கு நான் கொழும்பு போனேல தானே, போய் பார்க்கணும். அங்கே நிறைய பிள்ளைங்க இருக்கான். கொழும்பு பார்க்க அப்பவா அப்பா நான் தான். அவ வேற யாருமா? டேய் சொல்லு. உன்னோட நான் என்னடா சின்ன உன்னை நான் கொழும்பு கூட்டிக்கு போறேன் நாளைக்கு வந்து சொன்னேனே இல்லையோ? சொன்னீங்க அதான் காலையில நேரத்தோட கொழும்பு போகணும் இல்லையோ? பால் எழும்போன் காலையில் ஒன்று போகணும், காலத்தால நேரத்தோட கொழும்பு போகணும். ஏன்னா நீங்க என்ன செய்யணும், நேரத்தோட படுக்கும். யாருக்கிட்ட? எனக்கு விழாவலாம் பாடு படுக்க போறேன். உன்னை பெத்தத்துல இருந்து எனக்கு கஷ்டம் நாட்சம் மாறுவாய். சூப்பு நல்லா சூப்பு, சின்ன பருவத்துல நீ தான் சூப்பினா இப்ப இதுவரையும் சூப்புறா. பாருங்க எதுக்குள்ள வச்சு சூப்புறான். இப்படி சூப்பி என்ன மானத்தை வாங்குறாய்டா நீ. உன்னை நாடனைக்கு கஷ்டம். அப்படா படுக்கடா படு. நீ பாடு. நான் பாடு பண்ணி பாடு. நீ படுத்த நான் படுப்பேன். நான் பாடு பண்ணி பாடுறா. யாருக்கிட்ட? படுக்க சும்மா குறுக்கால விட்டா அருகிட்ட நான் போய் படுத்துருவேன். நான் நாளை கொழும்பு போவேன். நான் தூங்க போறேன். அப்பா நீ பாடு. பாடு. நான் தூங்க. டேய் டீ குடிச்சியா? டீ குடிச்சு கக்கா பிள்ளை வந்துட்டேன். இவனை பெத்தத்திலிருந்து கஷ்டமே கஷ்டம் எனக்கு. எங்க நானே கூட்டிக்கு போய் காட்டுவோம், கொழும்பு பக்கத்தை அது கூட்டிக்கு போய் காட்டுவோம் தான் நான் என்ன ஒரு சந்தோஷத்தில். தூங்குப்பா. பாடு நீ பாடு. என்ன கணக்காட்டு படுத்த படமா இது ராஜா. டேய் இப்படியாக்கு நேரத்தோட போகணும்டா. சரியோ? சரியான கூதலா கடை, சரியான கூடிய கால. அப்பா அப்பா என்னடா கொழும்பு வரலையா? போறான்டா. அது விடியாக்குறான் போடுறோம். காலத்தால போகணும்டா போடுறோம். போகணும். ஆண்டவன் நன்மையை தருவான்டா போடுறோம். எப்ப போறது? வர்ற நாச வருவான், படுக்க விட மாட்டான் போல. அப்பா எப்ப கொழும்பு போற? டைம் பாரு. கொழும்பு போகலாம். சூப்பர்டா. போவே இல்ல போகணும். போய்த்துக்கு வா. எங்க ஒரு போ? நாளைக்கு 5 தரம் போவாய் நீ. போய்த்துக்கு வா. போயிட்டு வரட்டா? போ. போயிட்டேன். பாடு பாடு. டேய் 4 மணி 2 மணிக்கு ஜலம்பாடு. 6 மணிக்கெல்லாம் போகணும். 5:30 ஒளிம்பிடா. அப்ப கொழும்பு போகலையா?
இன்னும் தலையை வைக்கல நான் தலைகாணியில் தலையை வைக்கல அதுக்கடையில் போடும் கொழும்புப்பா பாடு அப்பா பாடு அப்பா பாடு பாடலாம் நாட்டப்பா தாரம் டேய் கொழும்புக்கு போகிறதுக்கு நான் புரிச்சா கழுவி தாண்டா போட்டு பாடு ஓ ரோ 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 யானியம் பிடிப்பா அப்பா கொழும்புலையா பாடு பாடு கொஞ்சம் ராஜாதி மனசிலே ராசா ஒனப்புதான் எங்க படுக்கோட்டை கொழும்பு போகிறது கொழும்புமா போ ஐயா உடுப்புகளை மாத்து இந்த உடுப்பு போதும் எனக்கு போகிற இடத்த போயிட்டு இந்த உடுப்பு போதும் ஒன்று எதில் கூட்டிக்கு போனா தன்னைக்கு என்ன ரெண்டுக்கு நான் அவர் ரெடி பண்ணிக்குவா டக்குன்னு கேட்டு போடு நான் போடுவேன் போதும் போதும் போமா உண்டு பஸ் லேட் ஆயிடும் நீ என்ன கண்ணாடி போற எனக்குதா ராஜா உன்னை பார்க்கறதுக்கு ஒரு அம்மா வேணும் வேறு அம்மா அப்ப இருக்காம எனக்கு இல்லை போகிற இடத்துல செட் பண்ணிக்கு வருவான் போ கையை பிடிச்சிக்க வா என்ன ஓடுறான் டிரைவர் இப்போ உள்ள பஸ்காரெலாம் இப்படித்தான் பார்த்து உட்காடுறா கொஞ்சம் பொறுங்க பச்சை எடுத்துடாதீங்க கொஞ்சம் பொறுங்க இப்படி அந்த நல்ல போல கோணர் சீட்டை உனக்கு வச்சேன் அப்ப நீங்க நான் இருப்பேன் நீதியன் இடம் பார்த்து தானே இருக்கும் புள்ள என்ன இதை காலுக்கு வச்சுக்க அப்பா கணக்காட்ட படுத்த வச்சு பாரு அப்பா சும்மா இருடா அப்பா என்னடா சனிக்கம் பிடிச்சது ஷூ வருது ஷூ நான் சின்னடா ஊட்ட பேஞ்சி போட்டு வாடா நான் ஏட்டு விட்டு 1000 தெரிஞ்சேன் அதை இங்கே எங்கே கழிக்க போறாய் அப்பா இங்க ஒரு ஓட்ட தெரியுது அப்பா ரெண்டு டிரைவர்கிட்ட கொஞ்சம் சொல்லிட்டு வர கொஞ்சம் பொறுத்துக்கடா சொல்லிட்டு வா நிப்பாடு சொல்லு கண்டக்டர் தம்பி அந்த பஸ்ஸை கொஞ்சம் நிப்பாட்டையில் மப்பில் மூத்தி நம்பி போகிறான் நிப்பாட்டை இல்லாத கடை அடியா நிப்பாட்டு வேறு அப்போ சரி அப்பா டேய் கொஞ்சம் பொறு இது சாப்பாட்டு கடை அடியா நிப்பாட்டு வராம் அந்த ரம்பி தங்கலாம் சரி பொம்பளை பிள்ளைகள் அப்பா சும்மா இருக்கா பேச பேட்டா நீ பாடு பாடுமா நீ பாடு பேட்டா அப்பா கணக்கு அடிக்க மாட்டான் மச்சான் இது சீதை மச்சான் நீங்கள் எவ்வளவு நேரம் இருந்த தங்க மச்சான் சீதை மச்சான் அது அவன் என் மகனை கூட்டிக்கு வந்தான் இல்ல மச்சான் அது என் புள்ள அங்க பாரு அவன் கரைச்சு படுத்துறவன் மச்சான் கொஞ்சம் பொறுங்க கொஞ்சம் இதுக்கு சீட் ஒன்று கிடைக்கல மச்சான் இருக்கிறதுக்கு நீங்க என்ன மக்கள் சிரிக்க நான் ஒரு மடியில் உட்காந்து நீங்க உட்கா பாப்பேன் சும்மா பஸ் எப்படி நான் போய் நிற்கட்டும் இன்னும் குழம்பு கிட்ட வந்துட்டான் நாம என்ன அவ்வளவு தூங்க
மச்சான் நீங்க எங்க போ கொழும்பு போய் கொழும்பு போகிறேன் கொழும்பு இது யாருது அது என் மகன் என் மூத்தவன் மூத்தவனா அவன் ஒருதன் தான் மூப்பு இளமை எல்லாம் உண்டுதான் ஒன்றை கலர் கவனம் வித்தியாசம் இருக்குது கருக்கட்டையா இருக்கு என்ன மாட்ட படுறான் கண்டுபிடிப்பானுங்களா இந்த மச்சான் இந்த நீங்க எங்க போய் தங்குற வெஜ்ஜில் ருச்சிலையே அந்த ருச்சிக்கு எங்களையும் கூட்டிட்டு போறீங்களா 2 பேரும் நீங்க குழம்பு போறீங்களா ஓ. அப்படி கூட்டி போறது கொஞ்சம் கொஞ்சம் தூங்க விடுங்க சரி என்கிட்ட கால் அப்படியே இப்போ கொழும்பு வந்துட்டா இன்னும் போடுறா இன்னும் கொஞ்சம் ஆஹா மருதானே இலை போகுது மருதானே வா இறங்குடா நிப்பாட்டிட்டாங்கடா வேக்கடுமா மச்சான் போனாம இவன் நீ கையில் பிடிச்சிக்க வா வா போ வா இறங்கு வாங்க ராவைக்கு வாங்க ரூம் தாரேன் ஈக்கு எத்தனை கூட்டி வாரீங்க ரூமிக்கு வாங்க வாங்க ரைட் வா இங்கே வந்தா பேசப்படாமா என்ன சும்மா இருக்கும் நம்மளோட வீடு மாதிரி இல்லை வாங்க பாஸ் வாங்க ரூமா ரூம் ஈக்குது இல்லை அவரது நம்மளோட தெரிஞ்ச ஒரு ஆள் இருந்து பேசி போடுவாங்க என்ன இருமல வயசு ஐயா ரூம் இருக்கா ரூம் ஈக்குது ரூம் உங்களுக்கு எப்படி சிங்கிள் பெட்டால நான் வெளியே சொல்றேன் 1500 ரூபா 2000 ரூபா 2500 ரூபா 4000 என்னதுக்கு ரூமுக்கா ரூமுக்கு டபுள் பெட்டிக்கு சிங்கிள் நாங்க தூங்குறது தாங்க பாட்டுக்கு கூட்டி கொண்டு போறதுக்கு இல்லை அதுதான் ரூம் அதுதான் ரூம் தான் ஒரு 200 ரூபா 300 ரூபா மாதிரி ரூமை பார்த்து கொடுக்கலாம் நானும் மகனும் படுத்துக்குவோம் அவர் மச்சான் எனக்கு சொந்த மச்சான் படுத்துக்குவோம் பஞ்ச பிஸ்னார் 200 ரூபாய்க்கெல்லாம் ரூம் இல்ல இங்க படுத்துக்கோ இந்தா மரியாதை இல்லாம படுத்துக்கோ நாளை சொல்லி பேரை சொல்லிட்டு போங்களே பேர் என்ன என் பேர் நல்ல பாம்பு நல்ல பாம்பு நல்ல பாம்பு உங்களோட பேர் வெள்ளாளங்குட்டி வெள்ளாளங்குட்டி சின்ன பாம்பு வெள்ளாங்குட்டி உங்களோட பேரு என்ன அவர் பாம்பா ஜெல்லக்குள்ள நான் போடுங்களே அவர் எருவ மாட்டேன் சொல்றேன் சார பாம்பு சாரப்பாட பாம்புக்கு பிறந்தவங்களே பாம்பை தானே கொடுத்துருக்கீங்க இப்ப டைம் வந்து 5:30 மணி நாளை விடிய காட்டி 5:30 மணிக்கு போயிட்டுரும் விடிய காட்டணுமா விடிய கால 5:30 மணி போயிட்டுரும் சரியா ரைட் போங்க அவனாக விட தானே படுக்க எங்கிட்ட படுத்து ஒருத்தாய் படுத்துக்கொள்ளும் ஒத்துத்துறா அப்ப ரூம் இல்லையா எங்களுக்கு ரூம் 200 ரூபாய்க்கு யாரோ ரூம் தருவானே அப்படியா ஆடு படுதா வர்றா நான் பாத்துக்கு பஸ்ஸில் வந்த கலப்பு என்ற உள்ளே வாங்க ரூமிக்கு ரைட் ரோமிக்கு கூப்பிட்றாந்தால் ரைட் அங்கிட்டு போங்க அங்கெல்லாம் படுத்து சத்தம் போடப்படாது நடுவுல தந்தி ரிசப்ஷன் ஒரு நாள் ஃபுல்லா பாசி பார்த்து முடிச்சிருக்காம எங்க வேணாலும் தூக்காம என்ன செய்யற மாதிரி தூங்கலையா நான் தூங்க போறேன் கண்ணாடியை போட்டா இருட்டு இல்லாம தள்ளி போடுறா நெருக்கம் அறிக்கை கரைச்சப்படுத்தப்படாம நீ கரைச்சப்படுத்தப்பட ராஜா கொழும்பு பார்க்க வந்திருக்கவள இன்றைக்கு ராவைக்கு இங்க படுத்து கிடந்தா நேற்று ராவை நாம விட்ட படுத்தல மறு பஸ்ஸில் வந்தலவ இப்ப வந்து இங்க படுக்க நீ ஒழுங்கா படு ஒத்துங்களே வாய படுக்க விடுவ மனுஷனுக்கு நான் முள்ளத்தானே கதைச்சேன் ஐயோ இவன் அலட்ரான்வல் ஐயோ அடிச்சிட்டு உண்மையாவே இந்தா அப்பா அப்பா ஊட்ட என்ன நடந்துச்சு அதை தங்கனா என்னடா அப்பா என்ன நோனா பொறுத்துக்கோங்க நான் சொல்றேன் டொய்லெட் போகணும்ப்பா டொய்லெட் ஐசே இந்தா
கத்தவான ரூமால கால் பண்றாங்க எனக்கு லொஜ்ஜில சத்தம் என்ன கத்தவான அப்பா தாங்க எல்லாம் போகணும்ப்பா ஆங்கல் படுக்கணும் மச்சான் இவன் படுக்க விட மாட்டான் வீட்டு அது பெரிய கணக்காட்டில் கரைச்சல் டாய்லெட் போகணுமா கொஞ்சம் கூட்டிக்கணும் மச்சான் இவனே கூட்டு வந்துடாது மறு அந்த ஆள் வேற சுட்டுருவான்டா இவனே டொய்லெட்டை கொண்டு கூட்டி அடைச்சி போட்டு வந்தா நான் கொஞ்சம் தூங்கலாம் கிளம்பு கிளம்பு எங்க இங்க போறா அவளோ இங்க இதுக்குள்ள போ இதுக்குள்ள போ மனக்கும் பக்த கலக்குது இவன் இந்த டைமில் வரவே மாட்டான் பெண்கள் கழிவறை இந்த நேரத்தில் யார் போகிறோம் அது கூட நம்ம போ லேடிஸ் டாய்லெட் குள்ள போக கூடாதுன்னு தெரியாது இருமா மாடு சனியனே போட் போட் எடுத்து வெளிய வாடா என்னதுல மிரிச்சிக்கு போய்ட்டாங்க என்னடா என்ன இப்படி விரிச்சு வர்றீங்க இங்க மிரிச்சிக்கு போறேன் நீ என்ன ஜாவாடல பாத்தீங்க அண்ணோடா மன்னிச்சுக்கோங்கடா போடா டேய் பொளப்பல மண்ண வாரி போடா குளிச்ச போகுது ஐயா நீ போங்க நீங்க உங்களை லொஜ்ஜு மில்ல ஒன்று மில்ல எழுதி போங்க நீங்க சும்மா குறுக்கால பிடிச்சி நீ இப்படி படுக்கிறியா மிரிச்ச மிரியில அண்டா உண்டா எல்லாம் பறந்து வைத்து எனக்கு ஐயோ கோலுக்கு மேல கோல் ரைட் ரைட் நோ ரைட் லேட் ஆகுது எனக்கு 5 மணிக்கு தானே போச்சு 5 மணி இல்ல ஒரு 5 மணி இல்ல போ நிம்மதி இல்லை வேண்டா அப்ப நாங்க போதேன் போ சல்லி எங்க சல்லியா என்ன சல்லி தார சரி மத்தவன் எங்க உங்க சின்ன எங்க சின்ன அவன் அதுக்குள்ள அடைச்சு போட்டு அங்க அடவனே எங்க அடைச்சு போட்டு வந்து இந்த பேக்க பிடிச்சிக்க கொண்டு வர ரோட்ல அடுத்து ராவல் இவன்வல் பஞ்ச பிஸ்னா நாய்வல் 200 தேவலான எல்லாம் கைக்கப்படாதங்க அப்பா இங்க அடைச்சு போட்டாப்பா நல்ல வளர பொம்பளைக்குள்ள போயிடுறாரு தூக்கமா போச்சு அப்பா இன்னும் கொஞ்சம் இருக்குப்பா கொஞ்சத்தை வச்சுக்கிட்டேம்மா அப்பா பெய்து போ ஏய் போங்க ஏசே போங்க கொஞ்சம் இங்க வா போ போ ஐயோ லேட் ஆகுறாங்க கோல் அடிச்சிங்க என்னடா ஒரு பேக்க போட்டு எடுத்துக்கு வாடாம்பி போடாம்பி இவன் ஐயோ போடா ஐசே போங்க ஐசே சூப்பு ஒரு சூப்பு கொஞ்சம் பாடத்து கடந்து போறது கொடுத்தானுங்க இல்லையா சூப்பு எடுத்துக்கு வருவான் நீ நாடு பார்த்தாதே ரைட் நோ நான் போறேன் ரைட் சூப்பு போடா சூப்பி அடியாரப்பா போங்க ஐஜி போங்க ஐஜி தெரியுமா நான் ஆரண்டு நினைச்சிக்கிறீங்க ஐஜி அடிக்கல வரவானம் அடிக்கல சூப்பு அதெல்லாம் கழுதட்டா இல்ல இங்க ஓண்டா புடி வாங்கி வை நட ருசியா இருக்கு ஐயோ ருசியாண்டா அட சல்லி ரெண்டு பாய்ஸ் ஐஜி வெண்வலுக்கு ரூம் கொடுத்தம் பாரு நீ செருப்பாட அடிக்கணும் சரி ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் சரி ஓகே ஜட்ஜஸ் சொல்லுங்கள் இன்றைக்கி ஒரு புதிய கான்செப்ட் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதுலேயும் நம்ம எட்வர்ட் அடிக்கடி வந்து ஏதாவது ஒன்று புதுசாக தேடிட்டு வருவார் இன்றைக்கி ஒரு சூப்பு கிடச்சிருக்கு அவருக்கு ஆனால் அந்த சூப்பு நல்லா தான் இருந்தது அப்படின்னு அவர் ரொம்ப நல்லா பண்ணார் அதே மாதிரி எங்கள் அவர் பேர் தௌஃபிக் நல்லா தூங்குறார் பஸ்ஸில் எங்கள் இவரை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை எல்லாம் பார்க்குற போது அந்த கான்செப்ட் நல்லா இருந்தது அது நல்லா பண்ணாங்க அதில் நல்ல காமெடி இருந்தது அந்த வகையில் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லணும் லொஜ்ஜு ஓனர் இருக்கார்ல அது லொஜ்ஜு ஓனராகவே நடிச்சிட்டார் லொஜ்ஜு பாய் அந்த லொஜ்ஜில் என்னென்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணார் தௌஃபிக்கும் விட்டு சலிக்கலை அவர் எப்படி தூங்கணுமோ பஸ்ஸில் எப்படி இது பண்ணணுமோன்னு நம்ம சித்திக்கே சொல்ல தேவையில்ல பின்னி உதறிட்டார் அப்பாவா எட்வர்ட்
எங்கேயோ போயிட்டப்பா. உன்னுடைய நடிப்போ சின்ன குழந்தைண்டாலும் அது டிஃப்ரெண்ட்டாக எப்பவும் பண்ணுவல, பெரிய குழந்தை அது பெரிய தனம் தான். சூப்பராக இருக்குது. தொப்பியை கழட்டாதீங்க. ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு வந்திருந்தேன். அதை தொடர்ந்து எங்களோட நிகழ்ச்சியில் கலக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த டீமை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு வித்தியாசமான டீம். ஸோ ஹக்கீம், எப்பயுமே உனக்கு தாண்டா அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி எங்களுடைய வடிவேல் அப்படியே காப்பி கட் அடிச்சுட்டு வர்ற எங்களோட விஜய், அதே மாதிரி ஃபர்ஷாத், இவங்க 3 பேர் தான் வந்து கலக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஹக்கீம், உனக்கு தாண்டா, நிச்சயமாக உனக்கு தாண்டா. வணக்கம் சார். நார்மலாக வாங்க பழகலாம் அப்படின்னா வந்து ஒரு கன்செப்ட் இருக்கணும், 4-5 கன்செப்ட் பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம முஷரஃப் சார், ஜட்ஜஸ்ஸு, ஆடியன்ஸ் எல்லாமே தேடுறது 2 விஷயம். ஒன்று வந்து அந்த கன்செப்டில் காமெடி இருக்கணும், இன்னொன்று மெசேஜ் இருக்கணும். ரைட்டா சார்? அந்த 2மே இன்னும் நான் கொண்டு வந்திருக்கேன். இது காமெடி, இது மெசேஜ். இனி யாருக்கும் எங்கள் கன்செப்டில் காமெடி இல்லை, மெசேஜ் இல்லைன்னு சொல்லல. ஓகே, டேப்பு வேற கொண்டாந்துருக்கேன் சார், மறக்குமே. ஆஹா, இந்த விட்டு ரைட். ஓகே தானே? கன்செப்ட் 2 பேருக்கு தானே? ரைட். போட்டதும் போதும். நானா? தம்பி வாங்க. என்ன காது தெரியாதா தம்பி? உங்களோட கம்ம பக்கம் ஒரு கோழி கடை போடலாம். ஓ பாருங்க, நல்லா. எப்படி எவ்வளோ? என்ன தம்பி பாய்லர்ஸ் போட்டுருங்க, அந்த பாருங்க விலை போட்டிக்குது. இல்லை கடை எவ்வளோ? கடை அவர்கிட்ட எடுத்தேன். உங்களோட அசாம் நானா இருக்கிறாரு, அசாம் நானா அவர் தான் எடுத்து கொடுத்தாரு. மாதம் 3000 ரூபா கொடுன்னு சொல்லி 10,000 ரூபா அட்வான்ஸே எடுத்து போட்டான் தம்பி. நல்ல பரவாயில்ல, போட்டு 2 நாள் தான் தம்பி. என்ன சார் அப்செட்னு எனக்கு சொல்லுங்க. ஓகே தம்பி, அதெல்லாம் தெரியாதா தம்பி? மௌஜூத் தெரியும் தானே? மௌஜூத்னா தம்பி ஏடா வாப்பா, அத வசந்த மாதிரி ஏரியா அவர் தான் ரன் பண்றாரு. அப்படியே ஒண்ணுமே சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே. என்ன இது தம்பி? இதான் கோழி. இப்படி என்ன கோழி இப்படி இருக்காம இப்படியா இருக்கும்? பாரு கோழியை இப்படி நீ தம்பி. கோழி வாங்க வந்தீங்களா வேற என்ன? கோழி தான் எங்க வந்து இந்த இருக்கு, இதான் கோழி. இனி இப்படி இப்படிதான் இருக்கு. செத்த கோழியா? செத்த கோழி. இனி ஏன் செத்ததை வைக்கிறீங்க தம்பி? இதுதான் கோழி, உங்களுக்கு வேணுமா இருந்தா வேண்டுங்க. ஆனா கோழின்னு எனக்கு தெரியும் தான், ஏன் செத்ததை வைக்கிறீங்க தம்பி? வெட்டுனா சாகதானே தம்பி செய்யும். யார் உங்களுக்கு வெட்ட சொன்னேன்? நீங்க நாய் ஒன்று கேட்டு வாரீங்க என்கிட்ட வளர்க்கறதுக்கு. என்ன கோழிக்கும் நாய்க்கும் ஏயா இதுல சம்பந்தம் இருக்கு? நீங்க வந்து நாய் ஒன்று என்கிட்ட வளர்க்க கேட்டு வாரீங்களா இல்லையா? நான் செத்த நாய் தந்தா என்ன செய்வீங்க? செத்த நாய் எடுத்து நான் என்ன பண்ணேன்? நானும் சொன்ன செத்த கோழி எடுத்து நான் என்ன பண்ணேன்? இப்ப என்ன சொல்றப்ப நீ? எனக்கு கோழி வேணும். கோழி தானே இது? எனக்கு உயிரோடு வேணும் ஐயா கோழி. தம்பி சொல்ல வேணாமா? உசுரோட கொண்டு தருவன் தானே தம்பி நானு. நீ எல்லாம் செத்து தானே இன்னைக்கு. செத்த கோழி விற்க வேணும் ஐயா, யாரும் ஒழுங்கா செய்யுங்க. படுத்துறாங்க பாருங்க தம்பி. உசுரோட கோழி வேணும் இவ்வளவு தானே? ஒன்னும் சொல்ல மறந்துட்டேன், நல்லா கேட்டுக்கோ. சும்மா மருக போட்டு குழப்பாத. இந்த கோழி செத்த கோழி வந்து உனக்கு 450 ரூபா போடுத்தாரு. உசுரோட கோழி கொண்டு வந்தா தம்பி 500 ரூபா வரும். இஷ்டமா கஷ்டமா? அவ்வளோ கில்ல கொண்டு வாங்கல நீங்க. அத சொல்லி கொள்ளணும் தானே. அப்புறம் கொண்டு வந்த பிறகு நீ சும்மா கசாமுசா அப்படி இப்படி. செத்த கோழி விற்கிற இடம் உசுரோட கொண்டு வாங்க, டைம் இல்ல. சரி சார், கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு தார். கொஞ்சம் தம்பி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, போய் நான் எடுத்துட்டு வரதாட்டியும் கொஞ்சம் பொறுமையாரு, கொஞ்சம் தூரம் போகணும் சரியா? கொஞ்சம் சொல்லிட்டு போகணும். எத்தனை கோழின்னு கேட்கல. இருதம்மா வாரேன். போன் முறை போட்டான் தம்பி. உனக்கு எத்தனை கோழி ராஜா வேணும்? நானும் கேட்டேன். எனக்கு ஒரு
14 கோழி வேணும். 14 கோழியா? ஏயா உங்க ஊர்ல 4 கோழி தான் ஒரு நாளைக்கு போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு 2 கோழி தான் கொண்டு வந்தீங்க. இது தெரியும் தான் நிலைக்கிற ஐட்டம் தான் எடுப்போம். தம்பி இங்க வா தம்பி. இப்படி இரு நான் ஒரு கூல வா. இரு பெரிய வியாபாரம் இல்ல நான் லேட்டா இரு கோழி எட்டி வாருங்களே கரைச்சல. நகர ஒரு கூலாண்டு குடுங்க தம்பி பெரிய எடுத்து வா கொஞ்சம் கூல் வான டபுள் இரு தம்பி எடுத்து வாங்களே கோழியை. சரி கொஞ்சம் இருமா. போ இரு. ஐயா செத்தடா தக்கடி வாடா என்னடா நீ? போன முறை 14 கோழினா 4 கோழிக்கு அவன் காசும் கொடுக்கல. அவன் வேற வருவானே இவங்கிட்ட காசை வாங்கிட்டே போயிடுவான். தம்பி இது என்ன இப்படி? அதெல்லாம் ஒன்றும் பார்க்காத தம்பி. அதெல்லாம் பார்க்காத தம்பி. போன முறை வந்து 4 கோழியை வேண்டிட்டு போயிட்டு சல்லி கொடுக்கல தம்பி. அதனால காசு அத இருக்கிறான். உங்களோட ஊர்ல ஒரு தமிழ் போடிங்க ரவி 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 தம்பி இவன் போட்டு அன்னைக்கே 4 கோழியை வேண்டிட்டு போனா ஐயா. சொன்னா நம்ப மாட்டா. இப்ப நீ காசை சல்லி கம்பேர் இல்ல ஐயா. நீங்க இவ்வளவு நேரம் ஐயோ தம்பி காசை கொடுத்தீங்க. எவ்வளவு சொன்னீங்க? 500 ரூபா தானே? 500 ரூபா தம்பி. 500 ரூபாய்டா எனக்கு ஒரு 14 கோழி வேணும். ரைட் 2500 ரூபா தான் ஐயா. 2500 ரூபா இருக்கு சரியா? சல்லிக்கு நாங்க எம்பர் இல்ல போய் டபுள் எடுத்து வாங்களே. என்ன உசுரி நீங்க? கொஞ்சம் என்ன கணக்கு சொன்னீங்க? 2500 ரூபா 5 கோழி தானே வாங்கலாம். என்ன ஸ்கூல் போனீங்க நீங்க? ஓய் ஸ்கூல் போன கதை தேவையில்லவா உங்களுக்கு? வந்து போனீங்க இன்டர்நேஷனல் எந்த நேஷனலுக்கு நான் போய் இல்ல. ஓய் அந்த காலத்துல எஸ்ஐசி படிச்சேவா நானு. ஒரு கோழி 500 ரூபா. 5 கோழிக்கு எவ்வளவு? 2500 ரூபா. பாருங்க சார் செய்யற வேலையே. கணக்கு சொல்றேன். ஒரு கோழி 500 ரூபான்றான். 14 கோழி தாண்டா 2500 ரூபா வரும். தம்பி மறுபடியும் நீ குழப்புற. ஒரு உனக்கு கணக்கு போட்டு காட்டுவா. நான் இப்ப கணக்கு போட்டு காட்டுவா. வா கொஞ்சம் இரு. பேனா எடுத்துட்டு வரேன். பேனா கொடு. பேனா கொடு. கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க. ஓ இருங்க. என்ன பாத்துக்கோ கணக்க. நீ சும்மா தேக்கி இல்லாம காலகாத்தால வந்து உட்காரவா? இல்ல அப்படி லன் சைடு தம்பி சும்மா நீ என்னை போட்டு டார்ச்சர் பண்ணாத தம்பி. இந்த பாத்துக்கோ கணக்க. 400 கோழி கடையில எங்கட உம்மாக்கு அப்பவே சொன்னா கோழி வாங்க போய் இங்க வா கணக்க போடுறேன் கேளு பாரு. போடுங்க பாரு. நான் படிச்ச எஸ்ஐசி அந்த காலத்துல. கொஞ்சம் அங்கட்டு போங்க. கொஞ்சம் விளங்குது இல்ல. இந்த பாத்துக்க 5 தானே இங்கனே. இங்கனே 25. சரியா? 2ல 5 போகுமா? 2ல 5 போகுமா? அப்ப கேளு போகாது தானே. அப்ப 25ல எத்தனை 5 இருக்கு? 5. அந்த பாத்துக்கோ 5 தானே. அப்ப 5 எத்தனை? 25. அப்ப இவளுக்கு தான் கணக்குடா. இதுதான் கணக்கு. உனக்கு ஒரு மசுரும் தெரியாதுடா. ஆனா ஒழுங்கா பேசுங்க. மோக்க பெனே வேணும் உங்கள்ட்ட. இங்க வாங்க சீனா கேளுங்க. 5 தான் அது ரைட்டா? இங்க 25. 2ல 5 போகுமா? போகாது. அப்ப 5ல எத்தனை 5 இருக்கு? 1 தான். 1 5 எவ்வளவு? 5. அப்ப 25ல 5 போனா எவ்வளவு? 25ல 5 போனா 20. அப்ப 20ல எத்தனை 5 இருக்கு? 4. அடே 4 5 எவ்வளவு? 20. தப்பு. நானா இது தான் கணக்கு. இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வானம் செல்ற இது தான் செல்ற இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல என்னடா கணக்கு இது? இப்ப 14 கோழி கேக்குறியாடா நீ எனக்கிட்ட? இல்லாட்டி அடே இங்க கொஞ்சம் இன்னொரு கணக்கு காட்டு. கொஞ்சம் கலட்டி வீசி. இந்த பா தரைய போடு. தரை பெருக்கி பாரு. 5 எத்தனை? 5 25. இதுதான் கணக்கு. 25 2500. 5 கோழி தான் போய் போடா போறதுக்கு. கத்தவான கொஞ்சம் இருங்க சொல்றத கேளுங்க. அடே கோழி இல்லையாடா நஷ்டமாவது எனக்கு. நீ 14 கோழி கேட்டியேடா. நான் 14 5ஆல பெருக்கி காட்டவா உங்களுக்கு? இங்க பாருங்க. இது என்ன? 14 5 சரியா? பெருக்கி காட்டுறேன். 5 4 5 × 4 எவ்வளவு? 20 தானே? 20. 5 × 1 எவ்வளவு? 5. அப்ப 20 5 எவ்வளவு? 25. சரிதானே? நானே இந்த கணக்கு ஓண்ட கணக்குக்கே வாரேன்டா. நான் ஓண்ட கணக்குக்கே நான் வாரேன். நீ என்னைய போட்டு பைத்தியக்காரன் ஆக்குற. இங்கதா பாத்துக்கோ. பெருசா ஓண்ட 14 கணக்குக்கே வாரு. 14 கணக்கு போடுங்களே. அப்புறம் எனக்கிட்ட நீ பெரஞ்சு கொள்ளாத ஒண்ட முகத்தை. 14 1 14 2 14 3 14 4 14 5. இப்ப பாரு. இப்ப கணக்க பாரு. சொல்லுங்க இனி. அடே 4 4 4 8 8 4 12 12 4 16 16 4 எத்தனைடா? 20. கொஞ்சம் இருங்க. 20 21 22 23 24 25. அடே எனக்கு கணக்கு சொல்லி தரவான நீங்க. அடே இப்ப நீ என்ன பண்ணீங்கன்ற? எனக்கு கோழி வேணும். கோழி தாண்டா. அந்த அறிக்கை எடுத்துட்டு போ. தாங்க இனி 14 கோழியே.
நீங்க என்ன ஆச்சார் எங்கட காம உள்ளுக்கு போகுது இது போட்டுறீங்க தாலே 14 கோழி இப்ப 7 பொத்தி நான் கூட தாரேன் கோழியை. அதை ஃபர்ஸ்ட்டுக்கே சொல்ல வேண்டியது தாரு. நானா சல்லி சல்லி இது என்ன பிடிக்கு கோழி. சரி மறுபடியும் உண்ட இடத்துல கோழி வச்சிருக்காங்க. நீ கோழி எடுத்துட்டு போ. எங்க இது எடுத்தா அங்க வெளிய வச்சிருக்கீடா. உசுரோட கோழி கேட்ட பெட்டியோட அங்க கொண்டு வர சொல்ற. 14 போடா. அப்ப ரெண்டாவது ஏய் கதக்கால நீ. ஓகே 14 கோழிக்கு வந்து ஆட்டே போட்டுட்டு போயிட்டான் ஐயா. இது வேற. போ என்னடா அது படுத்துக்கிட்டு இருக்காரு. நானா தம்பி கோழி இருக்கா? இருக்கு தம்பி. எவ்வளோ ஒன்று உண்டு கொஞ்சம் வார் இருக்கு 450 ரூபா கிலோ. அப்போ 14 கோழி எடுக்கலாம். 14 கோழியா? ஏய் 14 போடா. 14 ஊரே வந்திருக்காங்க போல 14 கோழி. இனிமே இந்த ஊருக்குள்ள கடையை வைக்க மாட்டேன்டா நானு. கோழியாடா இது? போடா போறதுக்கு நீயும் கடையும். இந்த ஊர்ல இனிமே கடை வேணாண்டா எனக்கு. அடே இவன் என்ன சொல்றான்? கேமா? யாரு? அடே என்ன உஸ்னேயா? மோத்த பெரியவன். சாக்லேட் டாகன் கம பூஜா திண்டு கொள்ளவானா. ஜட்ஜஸ் செல்லிகளே நீங்க பல்லு விலகினீங்க. போதுமா? இன்னும் வேணுமா? இந்த சப்ஜெக்ட் எங்க இருந்து புடிச்சீங்க? அது தானா வருது. எங்க அப்பனுக்கு அப்படிதான். தாத்தாக்கு அப்படிதான். எல்லாம் அப்படி பரம்பரையா வருது. சப்ஜெக்ட் பழசா இருந்தாலும் அங்கிருந்து வந்தாலும் இங்க இருந்து வந்தாலும் சூப்பரா பண்ணீங்க. நல்லா. ஆனால் அதில் ஒரு வேடிக்கை என்னென்னா இந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம நிலாப்பிரியனுக்கு நல்லா தெரியும். ஆனால் தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்டை நம்ம அக்கீம் அடக்குனது எப்படின்னா என்கிட்ட இருந்து எடுத்தாருன்னு சொன்னான்னு பார்த்தீங்களா? சூப்பர். அதுதான் கெட்டிக்காரன். அதுதான் கெட்டிக்காரன். ஆனால் சூப்பராக பண்ணீங்க, மிரட்டிட்டீங்க. அந்த 14 கவுண்ட் துடிச்ச துடிப்பு இருக்கு இல்லையா, அது அசத்தல் 14 சூப்பராக இருந்துச்சு. எங்களுடைய ஹக்கீம் அண்ட் விஜய் ஃபர்சாத் எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக கலக்கிட்டு போயிருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து அடுத்ததாக வந்து எங்களுடைய நிகழ்ச்சியை முடிக்கிற தருவாய்க்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கும் நிறைய பேர் வந்து எங்களுடைய நிகழ்ச்சியை சந்தோஷமாக பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இன்னைக்கு யார் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்கு எங்களுடைய ஜட்ஜஸை நாங்கள் அழைக்க போகிறோம். லெட்ஸ் வெல்கம். எந்த பக்கம் நின்னாலும் ஒரு பக்கம் தான்ப்பா. சரி சொல்லுங்க, எப்படி இருந்தது எங்களுடைய 2017 முதல் எபிசோட்? ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் உற்சாகமாக பண்ணாங்க. ஹக்கீம் டீம் வந்தாங்க, சூப்பராக வந்தாங்கன்ட்டு தானே சொன்னேன், வரலையேன்னு சொல்லலையே. வந்தாங்க, கணக்கை போட்டு பிரித்து பார்த்தாங்க. 5 5 5 5 அந்த 5 எப்படி 14 5 ஆக்குறதா 5 14 ஆக்குறதாங்கிறத ரொம்ப குழப்பமாக 2 டிஃபரெண்ட்டில் பண்ணாங்க. ஏன்டா கூட்டலும் கழித்தலும் பெருக்கலும்ங்கிறத போட்டு மிக்ஸ் பண்ணி ஏற்கனவே பழசாக இருந்தாலும் அது எங்கேயோ இருந்தாலும் இங்கே என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த கோழி கடையில் மறுபடியுமா அது அந்த இடத்துல நிற்கிது. வடிவேலு அகீமும் அந்த சளைக்காமல் எப்படி பண்ணாரண்டா? என்ன எத்தனை கோழின்னு கேட்கலையே நீங்கள்? வாங்க, இங்கே ஏதாவது ப்ராப்ளம்னா எங்கள் அப்பா தான், வாப்பா பார்த்துக்கிறேன். அவர் ஆப்பு வச்சுட்டு போயிட்டார்ல, அதுக்கு தான் பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் 2 ரூபா டீம். 2017 ஆண்டுக்கான வாங்க பழகலாம் சீசன் 2 முதல் எபிசோடில் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸுக்காக எங்களுடைய ஹக்கீம் ஃபர்சாத் அதே மாதிரி விஜய்க்கு வந்து எனக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த கிஃப்ட் ஹேம்பரை யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸை வழங்குகிற எங்களுடைய பம்பலப்பேட்டை, கல்முனை மற்றும் மஹரகமையில் அமைந்துள்ள ஈஸ்டார் ஹேண்ட்லூம்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ யார் ஜட்ஜஸ், நீங்கள் 2 பேரில் யார் கொடுக்க போகிறீங்க? யார் கொடுத்தாலும் அதில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. யாரும் கொடுக்குறீங்க? சரி, ஓகே. இன்னைக்கு 2017 ஆண்டினுடைய வாங்க பழகலாம் சீசன் 2 ஆரம்ப நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு ரொம்ப சூப்பராக நடைபெற்றிருந்தது. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வாரமும் இதே போல இன்னொரு சூப்பரான கலக்கலான வாங்க பழகலாம் சீசன் 2 நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்க வரோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தனுஷா அண்ட் எங்களுடைய வாங்க பழகலாம் டீம்.